டு கேடிகே மேத்தமேட்டிக்ஸ். இன்னைக்கு நடைபெற்ற பிஓ எக்ஸாம்ல உள்ள மேத்ஸ் கொஸ்டின் இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கனசதுரத்தின் பக்க அளவை 25% அதிகரிக்கும் போது தளப்பரப்பில் எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ நம்ம ஏதாவது வேல்யூ எடுத்து அதுக்கு 25% பார்த்து அப்படி பண்றதும் பண்ணலாம். அது டைம் வேஸ்ட் ஆகும். நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பெர்சன்டேஜ் இருக்கிறதுனால 100க்குனே நான் எடுத்து சம் பார்க்க போறேன். இன்னொரு விஷயம், தளப்பரப்பில் அப்படின்னு இருக்கா, பரப்பு அப்படின்ற வேர்டு வந்துச்சுன்னா இங்க எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்களோ அதை 2 டைம்ஸ் வந்து 25% வந்து அதிகரிக்கும் அப்படின்னா 25% எழுதி ஆட் பண்ணணும். ஓகேவா? இதே குறையும்னு சொன்னாங்கன்னா மைனஸ் பண்ணணும். இப்போ சம் போடுறப்ப உங்களுக்கு புரியும். அப்போ பரப்புன்னு இருந்தா 2 டைம்ஸ் பண்ணணும். உங்களுக்கு மறந்துடும் அப்படின்னா சதுரத்துக்கு ஃபார்முலா என்ன, சதுரத்துக்கு சொல்றேன், சதுரத்துக்கு பரப்புக்கு ஃபார்முலா என்ன, ஏ ஸ்கொயர்னு எழுதுவோமா? அப்ப இங்க பவர்ல என்ன இருக்கு, 2 வந்ததுனால 2 டைம்ஸ் பண்ணணும். இதே கன அளவுனா ஏ கியூப்னு எழுதும். அப்ப இங்க 3 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக சொன்னது. சரி, இங்க வந்து சதவீதத்துல இருக்கா, 100க்கே எடுக்கிறேன். 100க்கு எடுத்தேன் அப்படின்னா 100க்கு எத்தனை சதவீதம் அதிகரிக்குதான், 25%. அப்ப 100க்கு 25 இங்க 25 தானே போடுவோம். அப்ப என்னவா மாறும், 125 மாறிடும். ஆனா இங்க 25% இருக்கு பாருங்க, அதை போட்டுறக்கூடாது. பரப்புன்றப்ப அகைன் ஒரு வாட்டி நம்ம பண்ணணும். அப்ப 125க்கு 25% எவ்வளோன்னு பார்க்கணும். எவ்வளோன்னு பாருங்க, 125 இன்ட்டு 25 பை 100ன்னு வருமா? இதே அடிச்சா 4ஆல் வகுப்படும். 1 நாங்க 4, 3 நாங்க 12, 3 நாங்க 12, 1 நாங்க 4, பாக்கி 1, 2 நாங்க 8, பாக்கி என்ன 5 நாங்க 20ன்னு வரும். 31.25ன்னு வருமா? அப்ப என்ன வரும், இந்த 125ஓட 125 ஒரு 31.25 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 156.25ன்னு வரும். அதாவது 2 தடவை பண்ணதுக்கு அப்புறம் 156.25ன்னு வரும். நம்ம எடுத்ததே 100ன்னு தான் எடுத்திருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத கடைசியா நம்ம காமிக்கணும். இத்தனை 100க்குன்னு தானே காமிக்கணும். அதுக்காக நம்ம எடுக்கிறப்பயே 100ன்னு எடுத்துட்டோம். இந்த 100 வந்து இதுல மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் 56.25%. ஓகே, வேற நம்பர் எடுத்தா அப்புறம் 100க்கு எவ்வளோன்னு பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால தான் நான் 100னே எடுத்திருக்கேன். அப்ப 56.25. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்களேன். a பிளஸ் பி அப்படின்றத a மைனஸ் பின்னு எடுக்கணும். மைனஸ்ல இருந்தா பெருக்கல் எடுக்கணும். பெருக்கல்ல இருந்தா வகுத்தல்னு மாத்தணும். வகுத்தல்ல இருக்கிறத பிளஸ்ன்னு மாத்தணும். இது அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே அப்படியே சேஞ்ச் பண்ணி இங்கே ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். என்ன பண்ணோம் அப்படின்னா 1 பிளஸ்ல இருந்தா என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லைன் a பிளஸ் பின்னா என்ன மாறும், a மைனஸ் பி. அப்ப மைனஸ் 2. அடுத்து மைனஸ் இருந்தா மல்டிபிள் போடணுமா, மல்டிபிள் 3. மல்டிபிள்ல இருந்தா டிவைடு. அப்ப டிவைட் 1. அப்ப டிவைட்ல இருந்துச்சுன்னா பிளஸ் 4. இதான் அங்க மேல இருக்குது. கீழே அதுக்கப்புறம் இந்த இதை பார்க்க போறோம். ஓகே, இதை மாத்துங்க. 4 பிளஸ்ல இருந்தா மைனஸ் 5, மைனஸ்ல இருந்தா இன்ட்டு 4 இன்ட்டு மல்டிபிள்ல இருந்தா டிவைட் 2 டிவைட்ஸ் 1னா டிவைட்ஸ்ல இருந்தா பிளஸ் 1ன்னு மாத்தணும். பிளஸ் 1ன்னு மாத்தியாச்சா? இப்ப பகுதி தொகுதின்னு இருக்கு. அப்ப பகுதியை மட்டும் தனியா பண்ணிட்டு தொகுதியை மட்டும் தனியா பண்ணி பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் நான் பகுதியை மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன இருக்கு பகுதி மட்டும் பாருங்க. 1 மைனஸ் 2 கிராஸ் 3 டிவைட்ஸ் 1 பிளஸ் 4. இதை வந்து போடமாஸ் ரூல். ஃபர்ஸ்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணுங்க. 3 டிவைட்ஸ் 1 3 தான். அப்போ 1 மைனஸ் 2 கிராஸ் 3 பிளஸ் 4. அடுத்து மல்டிப்ளிகேஷன் 1 மைனஸ் 3 2s are 6 பிளஸ் 4. அடிஷன்னா இங்க என்ன வரும், மைனஸ் 6 மைனஸ் 6 பிளஸ் 4 அப்படின்னா 1 மைனஸ் 2ன்னு வரும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் மைனஸ் 1ன்னு வந்துடும். இப்போ கீழே இருக்க தொகுதியை பாருங்க, பகுதியை பாருங்க. பகுதி என்ன இருக்கு, 4 மைனஸ் 5 கிராஸ் 4 டிவைட்ஸ் 2 பிளஸ் 1. அப்ப 4 5 இன்ட்டு 4 வகுத்தல் 2 பிளஸ் 1ன்னு மாறி இருக்கா? இப்ப பாருங்க, அதே போடமாஸ் ரூல் டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட். அப்ப 4 டிவைட்ஸ் 2 அப்படின்னா என்ன வரும், 2ன்னு வந்துருமா? அப்ப 4 மைனஸ் 5 இன்ட்டு 2ன்னு வந்துடும் பிளஸ் 1. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டிவிஷனுக்கு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4 மைனஸ் 2 10 பிளஸ் 1 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், அடிஷன். இங்க அடிஷன் பண்ணீங்கன்னா 4 மைனஸ் 9 வரும். இங்க பண்ணீங்கன்னா மைனஸ் 5 வரும். அப்ப மேல தொகுதி அப்படிங்கிறது -1, பகுதி -5ன்னு வரும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அவசரத்துல ஒரு -1/5 எழுதிடக்கூடாது. அதாவது கேன்சல் ஆனிச்சுன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 1/5. நெக்ஸ்ட் கொஸ்டின். தகுபின்னம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. தகுபின்னம்னா என்ன? ஃபர்ஸ்ட் தகுபின்னம் அல்ல அப்படின்னா
தகாபின்னம் எது அது இதுல அப்படின்னு கேட்கறது தான் மீனிங். அப்ப தகுபின்னம் அப்படின்னா, மேல சின்ன நம்பர் இருக்கும். அதாவது தொகுதி சிறியதாவும், பகுதி பெரியதாவும் இருந்தா அது தகுபின்னம். அப் இப்ப பாருங்க, தொகுதி சின்னதா இருக்கு, பகுதி பெருசா இருக்கு. அப்ப இது தகுபின்னம். ஓகேவா? இங்க வந்து பாருங்க, அதேதான். மேல சின்னதா இருக்கு, கீழ பெருசா இருக்கு. அப்ப தகுபின்னம். இங்க வந்து பாருங்களேன், மேல சின்னது, கீழ பெருசு. அத வச்சே எழுதிடலாம். இல்ல அடிச்சு 1/2 சரி, ஓகே. தகுபின்னம். ஆனா இந்த சம்ம பொறுத்தவரைக்கும், மேல பெருசா இருக்கு. எது? தொகுதி பெருசா இருக்கு, பகுதி சின்னதா இருக்கு. அப்ப இது தகுபின்னம் அல்ல, தகாபின்னம். அப்ப ஆன்சர் கேட்டிருக்கிறது தகுபின்னம் அல்ல அப்படின்னு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க மேல இருக்கிறத நம்ம ஆட் பண்ணிறலாமா? இப்படி இருக்கு. டிஜிட்ஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப 0.125, 0.027 ஓகேவா? அந்த 0 விட்டுட்டு எழுதுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே. இப்ப ஆட் பண்ணீங்கன்னா, இங்க 0.152ன்னு வந்துரும். கீழ இருக்கிறத பண்ணும்போது, அப்படியே வரிசையா பண்ணக்கூடாது. நமக்கு தான் அந்த போடமாஸ் ரூல் தெரியும்ல. அந்த ரூல் படி மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் வரும். இப்ப இதையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 0.25 வரும். பிளஸ் 0.09 மைனஸ் 0.15. இதையும் ஆட் பண்ணீங்கன்னா 0.34 மைனஸ் 0.15 வரும். 0.19 வரும். அப்ப எப்படி வரும்? 0.152 டிவைடட் பை 0.19. நான் இதை வந்து முழு எண்ணா ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன். முழு எண்ணா மாத்தினா இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. அதிகமா உள்ளது தான் எடுத்துக்கணும். அப்ப 1000 மல்டிபிள் டிவைட். அப்படி பண்ணும்போது மேல 3 டிஜிட், அந்த 3 0 கேன்சல் ஆகி என்ன ஆயிரும்? 152ன்னு வந்துரும். இங்க 2 டிஜிட் தான் இருக்கு. அப்ப இங்க 119 வரும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 76/95 வரும். இந்த 76 95 போட்டு 0.8 டைம்ஸ் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் பண்ணீங்கன்னா 716 வந்துரும். ஓகேவா? அப்ப 0.8 ஆன்சர் ஆப்ஷன் சி 0.8. நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 என்ற எண்ணிற்கு எதிர்ப்பக்கம் வரும் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்ல வர நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம பக்கத்துல அட்ஜசன்ட்ல இருக்க நம்பர்ஸ்லாம் எழுதிடலாம். 4 இந்த இந்த டயகிராம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 1ம் 5ம் வந்து பக்கத்துல இருக்கு. அப்ப 1, 5 பக்கத்துல வருது. இங்க வந்து பாருங்க, இங்கேயும் 4 இருக்கு. எங்கெல்லாம் 4 இருக்கோ அந்த டைஸை மட்டும் எடுத்துக்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 5ம் 6ம் ஆல்ரெடி 5 எழுதுனால 6 மட்டும் எழுதிக்கிறேன். இங்க வந்து பாருங்க 1ம் 2ம் ஆல்ரெடி நான் 1 எழுதிட்டனால 2 பேலன்ஸ் எழுதிக்கிறேன். இப்ப டைஸ்ன்னு எடுத்தோம்னா 6 ஃபேஸஸா இங்க 4க்கு தான் நம்ம ஆப்போசிட் பார்க்க போறோம். அப்ப 4 நம்பரை விட்டுறலாம். பேலன்ஸ் இருக்கிறது 1, 2, 3, 4. 4 தான் நம்ம பார்க்க போறது. அதை விட்டுருங்க. சாரி. 1, 2, 1, 2, 3, 4 பார்க்குறோம். அப்ப 5, 6. இதுல 1 இருக்கு அங்க. பக்கத்துல இருக்க என்ன இருக்கு? இப்ப 2ம் வந்து பக்கத்துல இருக்க நம்பர். 5ம் பக்கத்துல வர நம்பர். 6ம் பக்கத்துல வர எண் அப்படின்னா, பேலன்ஸ்க்கு அந்த 3 தான் நமக்கு ஆப்போசிட். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 கன சென்டிமீட்டர். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்ப கன சென்டிமீட்டர்னு இருக்கு. கன அளவுக்கு கரெக்ட். இங்கேயும் சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப நம்ம எந்த யூனிட்டுமே மாத்த தேவையில்ல. எப்போதுமே அளவியல்ல இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட். இப்ப பாருங்க. நேர்வட்ட கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/3 பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச் ஈக்குவல் டு 11088ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 1/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஆர் ஸ்கொயருக்கு தெரியாது போட்டாச்சு. ஹச்சோட வேல்யூ 24 ஈக்குவல் டு 11088ன்னு வந்துடும். இங்க ஆர் ஸ்கொயர்டை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்குது இங்க கொண்டு வந்தா 11088 டிவைடட் பை கீழே இருக்க நம்பர்லாம் மேலே வந்துடும். மேலே இருக்க நம்பர்லாம் தான் கீழே வரும். அப்போ மேலே இருக்கிறது எது? 22 கீழே வந்துடும். 24 கீழே வந்துடும். மேலே 3ம் 7ம் போயிடும். ஓகேவா? கிளியரா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? எதையும் பண்ணலாம். ஒரு 11 11 2 11 22 ஒரு 11 11 0. இந்த 8ம் அடங்காது. அதுக்கு ஒரு 0. 8 11 88. கிளியரா? அடுத்தது என்ன பண்ணலாம்? 3 கேன்சல் பண்ணலாமா? 1 3 3 8 3 24. நெக்ஸ்ட். ஓ 2 2 ஐ 2 10 0 4 2 8. நெக்ஸ்ட். 2ஆல அடிச்சிங்க அப்படின்னா 2ஆல அடிக்கலாமா? 4 2 8 25 2 50 2 2 4. நெக்ஸ்ட். எதால பண்ணலாம்? 2ஆல பண்ணலாமா? 2 2
ஓரன் 2, ஈரண்டு 4 பாக்கி 1, 6 2 12. மறுபடியும் 2ஆல அடிக்கலாமா? 2ஆல அடிச்சா 6 2 12, 2 6. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னா, ஆர் ஸ்கொயர்ட வேல்யூ 63 இன்ட்டு 7ன்னு இருக்கு. இத நம்ம ஸ்கொயர்ட எடுக்கிறதுக்காக நம்ம வந்து பார்க்கணும். அப்ப எப்படி மாத்தலாம்? 9 9 7 63 இந்த 7 அப்படி இங்க போட்டாச்சு. இப்ப இந்த 9 3 இன்ட்டு 3 இன்ட்டு 7 இன்ட்டு 7ன்னு மாத்தியாச்சு. ஓகேவா? எழுதியாச்சா? அப்ப இது எப்படி ஆகும்? 3 ஸ்கொயர்ட் இன்ட்டு 7 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நமக்கு தேவை ஆர் தான். அப்ப இங்க இந்த ஸ்கொயர்டுக்கு அந்த ஒரு இது கேன்சல் ஆகி 3, இங்க ஒரு கேன்சல் ஆகி 7. அப்ப 7 3 21. ஆன்சர் ஆப்ஷன் டி 21. நெக்ஸ்ட் சம் 4 வெவ்வேறான மின்னணு சாதனங்கள் முறையே 30 நிமிடம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஒலி எழுப்புகின்றன. 4 சாதனங்களும் ஒரே சமயத்தில் நண்பகல் 12 மணிக்கு ஒலிக்கின்றனில் மீண்டும் அச்சாதனங்கள் ஒரு சேர ஒலிக்கும் நேரம் அப்படின்னு கேட்டாங்கனாலே கொஸ்டின்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்க இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், நிமிடம். இங்க இருக்கிறது மணி நேரம். இங்க இருக்கிறது மணி நிமிடம் கலந்து இருக்கு. அப்ப நான் எல்லாத்தையுமே நிமிடமா மாத்த போறேன். அப்ப இந்த 30க்கு நான் என்ன பண்றேன், அந்த 30 அப்படியே இருக்கட்டும். அப்ப நான் இங்க எடுத்து எழுதிக்கிறேன். 30. நெக்ஸ்ட் 1 மணி நேரம் அப்படின்னா 1 மணி நேரம் எத்தனை நிமிஷம்? 60 நிமிடமா? அப்ப 60 போட்டாச்சு. இங்க 1.5 மணி நேரம் அப்படின்னு வந்திருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 60, அரை மணி நேரத்துக்கு ஒரு 30 அப்படின்னா 90. எழுதிடலாமா? 90 போட்டாச்சு. இங்க 1.25 மணி நேரம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 60, 60 45 105. 105. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. என்ன பண்ணலாம்? எதால இதை சிம்பிளிஃபை பண்ணலாம்? 5ஆல பண்ணலாமா? 6 5 30, 12 5 60, ஓரஞ்சு 5, 5 பாக்கி 4, 8 5 40, ஈரஞ்சு 10, ஓரஞ்சு 5. அடுத்தது 3, 1 3, ஈர் 3 6, 4 3 12, 6 3 18, 7 3 21. பேலன்ஸ் இங்க 2ஆல பண்ணா ஓரன் 2, ஈரண்டு 4, மூவிரண்டு 6, 7 அப்படியே வரும். மறுபடியும் 2ஆல, மறுபடியும் 3ஆல, மறுபடியும் 7ஆல பண்ணணும். அதை நான் அப்படியே டைரக்டா எழுதுறேன். 3 15, 15 இன்ட்டு 2 30, 30 2 60, 60 இன்ட்டு 3 180, 180 இன்ட்டு 7 எவ்வளவு வரும்? 1260 நிமிடங்கள்னு வரும். நம்ம 1260 நிமிடங்களை 60ஆல டிவைட் பண்ண போறோம். அப்பதான் மணி நேரத்துக்கு மாத்துறது. ஓகேவா? இதை கேன்சல்னா ஓராறு 6, ஈராறு 12, ஓராறு 6. அப்ப 21 மணி நேரம் அப்படின்னு இருக்கு. நமக்கு இங்க எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா பகல் 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதுல இருந்து 21 மணி நேரம் எழுத போறேன். அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10, 11 12 13 14 15, 16 17 18 19 20 21ன்னு இருக்கட்டும். இப்ப பாருங்களேன், பகல் 12 மணிக்கு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கப்புறம் அடுத்து கரெக்டா 1 மணிக்கு தானே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இங்க 12ன்னு ஆரம்பிக்கிறதுனால தான் இப்படி வருது. 11 12. இது பகல் 12னா அடுத்த 12 என்ன? இரவா இருக்கும். ஓகேவா? இரவு. இதுக்கப்புறம் பாருங்க, மறுபடியும் நைட்டு 1 மணி, நைட் 2 மணி, 3 மணி, 4 மணி, 5 மணி விடியற்காலைல, 6 மணி காலைல, 7 மணி காலைல, 8 மணி காலையில, 9 மணி காலையில. அப்ப 21 மணி நேரம் கழிச்சு முற்பகல் 9 மணி. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். உன்னிடம் 2 சிவப்பு மற்றும் 2 நீல கட்டைகள் உள்ளன. அக்கட்டைகள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி எத்தனை 4 தள கட்டிடம் அமைக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 6 ways. இந்த ஃபார்முலா படி போனோம்னா மொத்தம் நம்மள்ட்ட இருக்க கட்டை எத்தனைனா 2 2 4. ரெட்ல வந்து ஒரு 2 இருக்கு, ப்ளூல ஒரு 2 இருக்கு. அப்ப 4 ஃபேக்டோரியல் வேஸ்ல அமைக்கலாம். ஆனா இந்த ரெட்ல 2 இருக்கிறதுனால ரெட் மேல ரெட் வச்சா அது ஃபுல்லாவே நமக்கு என்னதான் ரெட் கிடைக்குமா? அப்போ ஒரு 2 ஃபேக்டோரியலை குறைச்சிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ப்ளூ மேல ப்ளூ வச்சாலும் அது ப்ளூ, ஒரே பிளாக் ப்ளூ மாதிரி தான் தெரியும். அப்ப அதுக்கு ஒரு 2 ஃபேக்டோரியலை குறைச்சிடணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்னா 4 இன்ட்டு 3. 4 ஃபேக்டோரியலுக்கு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எழுதுவோம். இந்த 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவோம்? 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2 இன்ட்டு 1. இது ஒரு 2 ஃபேக்டோரியலா? அப்ப கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 2 4. இப்ப இந்த 4 கேன்சல் ஆயிருமா? மூவி 2 6. அப்ப 6 ஃபேக்டோரியல் வேஸ், சாரி 6 வேஸ் இருக்கு. 6 வழிகள். இது எனக்கு உங்களுக்கு புரியல அப்படின்னா இப்படி எழுதி பாருங்க. RR BB
இந்த ரெட்டை இப்படி மாத்தி போட்டாலும், இந்த பி இந்த சைடு மாத்தி போட்டுக்கிட்டாலும், நமக்கு என்னதான் வரப்போகுது? அதே மாரி தான் தெரியும். அப்ப அதுல 1 விட்டுறலாம். அடுத்தது பாருங்க. பிபி, ஆர்ஆர். ஓகேவா? இது 2யும் மாத்தி போட்டாலும் அதே தான் வரும். அதனால அத அப்படியே வச்சுருங்க. நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்பி, ஆர்பி மெத்தடு. நெக்ஸ்ட் பிஆர், பிஆர், ஆர்பி, பிஆர். நெக்ஸ்ட் பிஆர், ஆர்பி. இப்படி எழுதலாம். கிளியரா? அப்ப எத்தனை வேஸ் அப்படின்னா 6 வேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா பண்ணியிருந்தா பண்ணிருக்கலாம் ஆன்சர். நெக்ஸ்ட் பிளஸ்ன்னு இருக்கிறது மல்டிபிள்னு மாறுனா இந்த ஆன்சர் வருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். 4 அப்படிங்கிற ஆன்சர் ஈக்குவலுக்கு அப்புறம் 4 என்ற கோவையானது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த செயலி மாற்றத்தால் சரியானதாக அமையும் கேட்டிருக்காங்க. சரியானதுன்னா இந்த ஈக்குவேஷன்ல பிளஸ்ஸா இருக்கிறத இன்டூவா மாத்தினா இந்த 4 வருமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். நான் பிளஸ்ஸா இருக்கிறத இன்டூ இடமாற்றம் செய்றாங்க. ஓகேவா? அந்த மாதிரி செஞ்சு பார்த்தா வருதான்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க. 4 பிளஸ் 4 கிராஸ் 4 மைனஸ் 4 டிவைட் 4னா நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும். 4 வந்தாதான் அந்த ஆன்சர் கரெக்ட். கிளியரா? பாருங்க பிளஸ்ஸையும் இன்டூவையும் நான் என்ன பண்றேன்? இடம் மாத்தி நான் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இடம் மாத்தலாமா? இடம் மாத்தினா என்ன வரும்? என்ன வரும் பாருங்க. இதையும் இடம் மாத்தி பாருங்க. 4 cross 4 plus 4 minus 4 divides 4. இந்த division இது மாதிரி என்ன வரும் இங்க? first division பண்ணா 4 cross 4 plus 4 minus 1 வந்துருமா? இப்ப இங்க வாங்க multiplication next பண்ணி பார்க்கமா? 16 plus 4 minus 1 வருமா? அடுத்து addition பண்ணணுமா? 20 minus 1 வரும். 19 ஆன்சர் வரும். அப்ப நம்ம இந்த ஃபார்மேட்ல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்சர் வராது. 19 வரும். அப்ப 19 வரும். இது தப்பு. ஓகேவா? இத நான் கொஞ்சம் அழைச்சுக்கிறேன். இடம் பத்தல அது. ஓகே. நெக்ஸ்ட் உள்ளத பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பி வந்து மைனஸ் இருக்க இடத்துல டிவிஷனையும், டிவிஷன் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? மைனஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு சம் போட்டு பார்க்கணும். பண்ணலாமா? ஓகே. மறுபடியும் அந்த ஃபார்முலா நான் ஒன் டைம் எழுதிக்கிறேன். என்ன இருக்கு? 4 plus 4 cross 4 minus 4 divide 4. மைனஸையும் டிவிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. பண்ணுங்க. 4 plus 4 cross 4 divides 4 minus 4ன்னு இடம் மாத்திருக்கேன். ஓகே, இப்ப பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷனா இது ரெண்டையும் டிவைட் பண்ணா என்ன வரும்? 4 plus 4 இது ரெண்டையும் டிவைட் பண்ணா 1ன்னு வருமா? இன்டூ 1 minus 4ன்னு வரும். அப்ப மல்டிப்ளிகேஷன் 4 plus 4 minus 1. அடுத்து சாரி மைனஸ் 4. 4 இது பண்ணா 8 minus 4. அப்ப 8 minus 4 plus 4ன்னு ஆன்சர் வந்துருச்சா? ஓகே, அப்படின்னு போய் ஷேட் பண்ணிட வேணாம். இதுக்கு பிளஸ் 4 வருது. ஏன்னா இங்க ஒரு டி ஆப்ஷன்ஸ் ஒரு வாட்டி பார்த்துக்குங்களேன். பியும் சியும் கொடுத்துருக்காங்க. மேபி சியும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்றேன்? சில உள்ளதை நான் செக் பண்ண போறேன். பிளஸ்ஸையும் டிவைடையும் இது பண்றாங்க. அதாவது இந்த பிளஸ்ஸை தூக்கி இங்க வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. அப்ப 4 divides 4 cross 4 minus 4 plus 4 இதுக்கும் 4 வருதான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணா 1 cross 4 minus 4 plus 4. 1 into 4 என்ன வரும்? 4 minus 4 plus 4. plus 4 minus 4 கேன்சல் ஆகி பேலன்ஸ் 4 தான் இருக்கும். அப்ப இந்த ஆன்சரும் இதுக்கு வருது. அப்ப ஆன்சர் பியும் சியும் 4 4ன்னு வருது. ஏவை பண்ணீங்கன்னா 19 வருது. இப்ப பியும் சியும் கரெக்ட்னா அதை எங்க வச்சிருக்காங்க? டி ஆப்ஷன்ல வச்சிருக்காங்க. போத் பி அண்ட் சி. ஓகேவா? தேங்க்யூ.